பக்த மகேஸ்வரி அவளை விடுவேனா? அவளை குறிக்க செல்ல வேண்டும், அவளை கற்பழிக்க வேண்டும். அவருடைய அண்ணன் என்ற தேவன் பாராமல் எப்போது எனக்கு கேவலப்படுத்தி அதிகப்படுத்தினாலும் அவமானப்படுத்தி சாக வேண்டும். மறந்தி அப்படி சென்றால் உன்னை மடக்க முடியவில்லையே, இப்படி சென்றால் உன்னை சந்திக்க முடியாது. வருகிறேன் குறுக்கு வழி, சந்திக்கின்றேன் உன்னை. மறந்தி சொல்ல வேண்டும் அல்லவா? நேரத்திலே என்னுடைய பிறந்த நாள் விழாவில் என் தந்தை உரைத்தார். அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரு பங்காளி உரை உண்டு. அந்த பங்காளி உரையை இவர் பெரியப்பா என்று என் தந்தை உரைத்தார். அதனால் இப்பொழுது உங்களுக்கு பெரியப்பா என்று அழைக்கின்றேன். அதனால் ஆமாங்க மகேஸ்வரி, இவ்வளவு வேகமாக எதுக்காக வந்து தெரிகிறதா? எதற்கு? பாவம் தனிமையிலாக இருக்கின்றாயே, உனக்கு இன்ப வாழ்வு தர வேண்டும் என்று தான் நான் வேகமாக ஓடி வந்திருக்கிறேன். வாய முடுங்க. நான் என்ன என்று உரைக்கின்றேன்? உங்களை தந்தை என்று உரைக்கின்றேன். ஒரு இன்பம் என்ன வார்த்தை பேசுகின்றேன்? தந்தை என்ற வார்த்தையை மற, அத்தன் என்ற வார்த்தையை உன்னுடைய மனதார ஒரே ஒரு முறை அத்தன் என்று கட்டி பிடித்து ஒரு முத்த கொடுத்தால் உனக்கும் எனக்கும் சொர்க்கத்தையே காணலாம். அப்பா, வயதிலேயே உங்களது புத்தியை மறந்து விட்டீர்கள். இறந்து ஒரு பெற்றெடுத்த மகள் என்று மாறாமல் இப்படியெல்லாம் வார்த்தையை இடுகின்றீர்களே. என் தந்தைக்கும் என் அண்ணனுக்கும் தெரிந்தால் இப்பொழுது நடப்பதே வேறு. அது நடப்பது ஆறு நடக்கட்டும். இப்போது கட்டி பிடித்து ஒரே ஒரு முறை அத்தார் என்று சொல்ல முடியுமா? முடியாதா? 1000 முறை எடுத்து உழைத்தால் கட்ட உடனே திட்டிக்கும் ஊரில் திறமையும் ஒரு கடன் மாற்று போன கம்பளம் ஒரு பிறவி எடுத்து வந்தாலும் உன்னை வர்ணிக்க முடியாத பொருளாக இருக்கிறார். ஒரே ஒரு முறை அத்தார் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. முடியாது. கிடைக்காத உன்னுடைய கூந்தலை கண்ட
தான் செய்யலாமா? உன்னுடைய வேந்தன் மன்னனுக்கு உன்னுடைய பேரழகை எப்படிப்பட்ட இருக்கிறார்? உன்னுடைய பாதமற்ற மண் எப்படி இருக்கிற சுவை பார்த்து என்ன சுவை என்ன சுவை என்ன சுவை? உன்னுடைய பாதமற்ற மண் இப்படி இருக்கிறது என்றால் மற்ற மண் எப்படி இருக்குது என்று பார்க்க வேண்டும் அல்லவா? மற்ற மண்ணை பார்த்துறேன். பாதமற்ற மண் இருக்கிறது, மற்ற மண்ணு உப்பு கரிக்கிறது. நீ உன் பாதமற்ற மண் நிற்குதே, மற்றொரு மண் உப்பு கரிக்கிறது. பேசுறான்னு பார்த்தா மரியாதை அப்படி நான் அறிஞ்ச பாலை நீ உயிரோடு இருந்தாலே உடைய கற்பை அவ யாரு என்ன புத்திகதி கேட்டு போச்சாரா? ஐயோ ஐயோ சிவா மூஞ்சில கரடி கொஞ்சம் மாதிரி வந்துட்டேன். சிவா ஒண்ணு வரன்னு சொல்ல ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வரக்கூடாதா? ஏன் கேட்டுக்கியாப்பா? ஏதா ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ அறியாதவன் தெரியாதவன் சின்ன சிலைவன் வந்துட்ட கண்ணு ராஜா போமா. யாரா நீ போ. அவ யாரு? எனக்கு யாரு? முன்னாடி போயா ஏதோ எங்க அப்பங்காரன் சொன்னான். என்ன சொன்னா? என்ன சொன்ன? ஒரு பொண்ணு மாதிரி ஆகுது. பொண்ணை கட்டிக்கலாமா? என் பொண்ணு எல்லாம் வேணும். பொண்ணு அம்மா அப்பா எடுக்கிறது யாருதான்? சரியான பொம்பளை பாருங்க. வரும்போது எப்படி இருக்கு? கல்லு இருக்குது பாரு கல்லு. அந்த கல்லு மேல ஒரு சேலை தூக்கி படிவு தூக்கி போட்டா அது போய் பொம்மனியாட்டியா நான் தடி பாக்குற கம்யூனிட்டி அப்படியா பட்ட ஆளு நீ என் பாப்பால வச்சு போட்டு வச்சு போட்டு சரி ஏதோ வந்துட்டேன். ஏதோ இது நேரம் வரைக்கும் ஏதோ எங்க அப்பன் சொன்னான்னு உன்னை பெரியா பண்ற மரியாதை விட்டான். எப்படி என்னுடைய தந்தை கற்பை சூரியாட நினைத்தாயோ இனி முதல் கொண்டு உன்னை உயிரோடவே விட மாட்டான். நிச்சயமாக உன்னுடைய பாதத்தை பிடித்து சொல்லிட்டு ஆகாயத்தில் வீசி எடுத்தால் நீ கீழே வந்து விடுவதற்கு எத்தனையோ நாட்கள் ஆகும். யாரு? நானா? பாவம் நீ வந்துட்டு ஏன்டா விழுந்தனை கேட்டா நான் விழல, நான் கண்ணம் போட்டு கத்துக்கணும்னு சொல்றேன். என்னமோ பேசுறேன் நீ இல்ல விக்கலாம் காட்டுறேன். முகத்திலே ரோமம் இருந்தால் உடல் ஓடுவது ரத்தமாக இருந்தால் அப்படி என்றால் என்னிடத்தில் சிவனுக்கு திருந்து விட்டாய். யார் அடாசிறுவன் என்றீங்க? யார் அடாசிறுவன் என்று இதுவரை எண்ணி பார்த்தேன். யார் அடாசிறுவன் என்று
இதுவரை எண்ணி பார்த்தீ பாரடா எனது வீரம் பாரடா எனது வீரம் உன்னை பந்து போல் வாழ்த்தி வதைப்பேன் பாரடா பாரடா மணிகண்டன் பார்த்தாயா இந்த மணிகண்டனை எப்படி பழி வாங்க வேண்டும் அந்த பெண்ணை கற்பழிக்க வேண்டும் அவருடைய மானத்தை பறிபோக வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை இந்த மணிகண்டன் எப்போது என்னை சாட்டை கொண்டு வேட்டையாடினானோ அதற்கு பதிலாக பழிக்கு பழி வாங்க வேண்டும் நினைத்து பழி வாங்கிவிட்டேன் இன்னும் என்ன நடக்கிறது என்று சந்திக்க